மௌலானா அவர்களும் அதே போல ஆசாத் அலி இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் ஜமீயத் உலமாவுடைய மீட்டிங்கில் இருந்தபோது சகோதரர் ஆசாத் அலி அவர்கள் தான் விஜயதாஸ் ராஜபக்சோடு பேசி நாளை அவர் நேரம் தந்திருக்கிறார். அதாவது அவருடைய கருத்து சம்பந்தமாக எங்களுடைய கருத்தை சொல்லுவதற்காக ஒரு சிலர் நாங்கள் போய் சந்தித்து பேசுவோம் என்றுதான் பேசப்பட்டது. அதன் பிறகு நேரம் ஒதுக்கப்பட்டது. ஒரு சில சகோதரர்கள் சகோதரர் அமீன் ஜமீயத் உலமா சார்பாக ஒருவர், அதே போல சகோதரர் ஆசாத் சாரி உட்பட ஹில்மி போன்ற சகோதரர்கள் சிவில் அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த வகையிலே அதற்கு முதல் நாள் நாங்கள் பாராளுமன்றத்திலே பார்க்கிறோம், சிறையிலே இருக்க வேண்டிய ஒரு மதகுரு, அதாவது ஆயுள் கால தண்டனை கூட அவருக்கு வழங்கலாம், அவ்வாறான பல வழக்குகள் அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது. அவர் பாராளுமன்றத்திலே ஒரு குழு அறையிலே இந்த நாட்டின் அதாவது நீதிக்கு பொறுப்பான அமைச்சர் அதாவது அவரோடு பேச்சுவார்த்தை பண்ணியதை பார்த்து நாங்கள் வேதனைப்பட்டோம். அதுவும் ஒரு காரணம், அடுத்த நாள் கூட்டத்திலே நாங்கள் எல்லாம் நாங்கள் கலந்து கொள்ள இருந்தவர்கள் எல்லாம் நாங்கள் போகாமல் விட்டதற்கு அவருடைய முதல் நாள் சந்திப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அலுக்கமையில 60க்கும் மேற்பட்டவர்கள் வழக்கு அதாவது போலீஸ்ல என்ட்ரி போட்டு அதெல்லாம் கிடப்பில கிடக்கிறது விசாரிக்கப்படாது. அதே போல அண்மையிலே அவர் பேசிய வார்த்தைகள், அவருக்கு எதிராக பேசியதற்காக ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதாவது SLTJ அமைப்பு அதாவது அவரை இந்த முறை கைது செய்தது எதற்காக என்றால் ஞானசார தேரர் அவர்களை அதாவது மிக பிழையான வார்த்தைகளால் பேசிய குற்றம் என்றுதான் அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் நட்பண்பை வலியுறுத்துகின்ற மார்க்கம். எனவே நாங்கள் அதை யாராக இருந்தாலும் பேசுகின்ற பொழுது ஒரு சரியான முறையிலே பேச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கின்றது. என்றாலும் அவ்வாறு அதாவது யாரை அந்த சகோதரர் பேசினாரோ அவருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அவரை அழைத்து ஒரு பெரிய சிம்மாசனத்திலே வைத்து பேசுவது போல பாராளுமன்றத்துக்குள்ளே அழைத்து பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்றாலும் அந்த வெறுப்பு தான் நாங்கள் எல்லாம் அடுத்த நாள் கூட்டத்துக்கு போவதற்கு காரணம். நான் மட்டுமல்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் போகவில்லை, சகோதரர் மற்றவர்கள் கலந்து கொண்டார்கள். என்றாலும் கலந்து கொண்டவர்களை நாங்கள் பிழையாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்கள் நல்லெண்ணத்தோடு தான் அந்த நேரத்தை எடுத்தார்கள். எனவே இரண்டு தரப்பையும் ஒன்றாக பேசுவதற்கு என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்வதெல்லாம் அவர்களோடு பேசி அதாவது அந்த குழுவோடு அதாவது நீங்கள் சந்திக்கப்பட்ட நீதி அமைச்சர் சந்தித்த அந்த மதகுரு அவர்கள் அதாவது இந்த நாட்டிலே ஒரு மிக மோசமாக உள்ளங்களை பாதிக்க செய்த ஒருவர், அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்த ஒருவர். எனவே அவருக்கு எதிராக பல வழக்குகள் இந்த நாட்டில் இருக்கின்றது. அதே போலதான் சிவநேசன் கௌரவ உறுப்பினர் சொன்னார், ஒரு தேரர் எவ்வாறு ஒரு அரசு அதிகாரியை பேசினார் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பெரிய ஆத்திரமாக வந்தது. ஆனால் அந்த அரசாங்க அதிகாரியை நாங்கள் பாராட்டுகிறோம், மிக ஒரு ஒரு மதகுரு போல அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னார். உண்மையிலே அவ்வாறு நடந்தார். இது இவ்வாறானவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக அவர்கள் பெரிய இந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் இந்த நல்லாட்சியில் கூட இதை நாங்கள் நிறுத்த முடியாது. எனவே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் அல்லது இந்த அரசாங்கத்தில் இன்னொரு சந்திப்பு அதாவது எங்களுடைய மனோகணேசன் அவர்கள் நாங்கள் அண்மையிலே பாதுகாப்பு தரப்பை சந்தித்த பொழுது இன்னொரு சந்திப்பை நாங்கள் கேட்டாவது அழுத்தமையிலே போடப்பட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகளை அதே போல அண்மை காலமாக அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் எங்களை எல்லாம் மிக பாதிப்படை எங்களுக்கும் பேச முடியும். ஆனால் நாங்கள் ஏன் பொறுமை காக்கிறோம் என்றால் இந்த நாட்டிலே உள்ள சட்டத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த நல்லாட்சியை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நல்லாட்சியில் அது நடைபெறும் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த வகையிலே அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களுடைய அந்த சந்திப்பிலே அதாவது ரெண்டு தரப்பையும் தனித்தனியாக சந்தித்ததை ஏன் ஒன்றாக சந்திக்கவில்லை என்றுதான் சகோதரர் ஜவஹர்லாலுடைய கேள்வி. எனவே அவ்வாறு சந்திப்பது அதாவது இந்த தரப்பை சந்திப்பதனால் எந்த பிரயோசனமும் நேருக்கு நேர் பேச வேண்டும் என்ற அவருடைய கருத்து அதாவது ஒரு நடுநிலைமையாக அவர் சிந்தித்து எதிர்காலத்திலே தடுப்பதாக இருந்தால் ரெண்டு தரப்பும் ஒன்று சேர வேண்டும். ரெண்டு தரப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அரசியல் தலைமைகளா, ஆன்மீக தலைமைகளா அல்லது சிவில் அமைப்புகளா? இன்று பல அமைப்புகள் சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சிலர் அரசியல்வாதிகளை விட சில சிவில் அமைப்புகள் மிக தன்னுடைய சொத்துக்களுக்கு நேரத்தை காலத்தை செலவழிக்கிறார்கள் இந்த அதாவது சமூக ஒற்றுமைக்காக. எனவே அந்த வகையிலே இந்த தரப்போடு மட்டும் அதாவது பௌத்த மக்கள் சார்பாகவோ அல்லது பௌத்த துறவிகள் சார்பாகவோ அல்லது இனவாதிகள் சார்பாகவோ இந்த தரப்போடு மட்டும் பேசி நான் நினைக்கவில்லை எங்களுடைய சமூகமும் அந்த தரப்பு மட்டும் இருந்து பேசி ஒரு நியாயத்தை பெறலாம் என்று. எனவே ஒரு நடுநிலையுள்ள மதகுரு, அரசியல்வாதி, ஆன்மீகவாதிகளை அதாவது
அந்த சிவில் அமைப்புகளை பௌத்த தரப்பிலும் அதே போல இந்த தரப்பிலும் சகோதரர் மனோ கணேசனுடைய அமைச்சு அதை செய்யலாம். அதாவது நல்லிணக்கத்துக்கான அந்த அமைச்சு இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மீது இருந்த நம்பிக்கை எங்களை பொறுத்தவரை இல்லாமல் போய்விட்டது. என்னை பொறுத்தவரையிலே நான் இல்லாமல் அவர்கள் இருந்த 100% நம்பிக்கை என்னிடத்தில் இருந்தது. அவர்கள் அன்று ISIS 32 பேர் இருக்கிறார்கள். பல அதாவது பேருவளையிலே, கல்லெலியாவிலே, குருநாகலையிலே, இன்னும் ஒரு மாவட்டம் அம்பாறையிலே வெளிநாட்டிலிருந்து வந்து இனவாதத்தை மதவாதத்தை கக்குகிறார்கள், அல்லது படிப்பிக்கிறார்கள் என்று சொன்னதுடைய அர்த்தம் இந்த உலகமே இன்று இலங்கையை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. அதாவது இங்கு ஏதோ பெரிய திட்டங்கள் வகுக்கப்படுவதாக அவருடைய கருத்து சொல்லப்பட்டது. அது ஒரு பெரிய ஆபத்தான கருத்து. அவர் இன்று வரை அதை வாபஸ் பெறவில்லை. ஆனால் அடுத்த தினம் பாராளுமன்றத்தில் அவர் பேசும்பொழுது முஸ்லிம் உறுப்பினர்கள் இருந்தார்கள். யாரும் அதனை மறுத்து பேசவில்லை. நான் இருக்கவில்லை. மறுதினமே ஜனாதிபதிக்கு முன்னால் நான் சிங்கள மொழியிலே பரிச்சயம் இல்லாமல் ஜனாதிபதி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தினத்திலே நான் இருக்கவில்லை. யார் இருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் அடுத்த நாள் ஜனாதிபதிக்கு முன்னால் அதை மறுத்து முற்றாக நான் பேசினேன். முழு பொறுப்பை நான் எடுத்தேன். இந்த நாட்டிலே ஒருவரும் அவ்வாறு கிடையாது, ஒரு மதரசாவும் அவ்வாறு கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக நாங்களும் இந்த அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் என்ற வகையில் அதை எடுத்துச் சொன்னோம். அதே போலதான் எங்களுடைய மனோ கணேசன் அவர்களால் முடியும். அவருடைய அமைச்சு ஏற்கனவே எங்களுடைய சகோதரர் ஜவாத் சாலி அவர்கள் சொன்னது போல அதாவது எல்லா தரப்பையும் அதாவது இந்த இனவாத தரப்பை இனவாதம் என்று சொல்வதை விட இது ஒரு எனக்கு சொல்ல அதாவது மதகுரு என்ற வகையில் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகம் அவர்களுடைய மதகுருமாரை அவர்களுடைய ஆடையை மதிக்கின்ற காரணத்தினால் என்னுடைய மார்க்கமும் அவ்வாறு அவர்களை கேவலப்படுத்தி பேச இடம் தராத காரணத்தினால் என்னுடைய வார்த்தை பிரயோகத்தை அதாவது நான் இவ்வாறானவர்களோடு தனியாக பேசுவதனால் எந்த நியாயமோ அல்லது எந்த பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவர்களும் இருக்க அவர்களுடைய சமூகம் சார்ந்த நல்ல மத தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிக்காய போன்ற மல்வத்த அதே போல அபாரான தரப்பு அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளை அரசியல் தலைமைகளை நிறைய பேர் இருக்கிறார்கள். மங்கள சமயவீர அர்ஜுன ரணத்துங்க எங்களுடைய டாக்டர் ராஜித் அவருடைய பேச்சு எங்களை மிக அதாவது இந்த பேச்சுக்கு மாற்று பேச்சாக அரசாங்கம் அறிவிக்கிறது என்ற அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சரவை அறிவிப்புகளை அறிவிக்கின்ற கூட்டத்தில் அவர் சொன்னார். அதாவது பாதுகாப்பு தரப்புடைய ஒபிஷியல் ரிப்போர்ட்டாக நான் சொல்லுகிறேன். அதாவது இங்கு யாரும் கிடையாது, இங்கு ISIக்கும் இலங்கைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று உறுதியாக அவருடைய அறிக்கை அதாவது நேற்று முன்னதால் வந்ததை பார்த்த பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்டிலே இருந்த மக்களுக்கு அதாவது ஒரு 4-5 நாட்கள் மிக குறிப்பாக எங்களுடைய சமூகம் மிக வேதனையில் இருந்தது. அது சொல்லொன்னாத வேதனையாக இருந்தது. ஏனென்றால் இவர் பேசி அடுத்த நாள் நான் பார்த்தேன் சொல்லப்பட்ட அந்த மதகுரு சொல்லியிருந்தார் சகோதரர் யாக்கூப் அவர்களே, நாங்கள் 4 வருஷத்துக்கு முதல் சொன்னதை இப்பொழுதுதான் அரசாங்கத்தின் ஒரு நீதி அமைச்சர் சரி கண்டு அதை நியாயப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்று. எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு அவர்களுடைய கடந்த கால அநியாய செயல்பாட்டுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது போல அவருடைய அந்த பேச்சில் அந்த விடயம் அமைந்தது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது.